ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை பாதுகாத்த தேவன் இந்த நாளை கிருபையாய் காண செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 30வது வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. வேதம் சொல்லுகிறது, அதனுடைய 26வது வசனத்துல, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அநேக வைத்தியர்களை போய் பார்த்தாச்சு, எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு, எவ்வளோ மெடிசின் எடுத்தாச்சு, எத்தனை மருத்துவம் உண்டு எல்லாம் பார்த்தாகிவிட்டது, சற்றும் குணமடையவில்லை. மாறாக அதிக வருத்தம், அதிக வேதனை. இப்பொழுதுதான் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இந்த 12 ஆண்டுகளும் அவள் கேள்விப்பட்டதெல்லாம் வேற டாக்டர்ஸை குறித்து. இப்பொழுதுதான் பரம வைத்தியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டு இப்பொழுது இயேசு அண்டை வருகிறாள். அவளுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில நான் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று. எவ்வளோ நம்பிக்கையில் எத்தனையோ டாக்டர்ஸ்ட போனாள். எல்லா இடத்திலும் பணம் செலவழிந்ததை தவிர தன் வேதனை மாறவில்லை. இப்பொழுது இயேசுவின் இடத்துல போகிறாள். இயேசுவின் இடத்துல செல்ல பணம் தேவையில்லை. உண்மையான விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும். எனக்கு வேண்டியது அவரிடத்தில் இருக்கிறது, எனக்கு வேண்டியது அவருக்குள் இருக்கிறது. இந்த வேதனை நீக்க இயேசுவால முடியும். இந்த வியாதியை குணமாக்குற வல்லமை அவருக்குள் இருக்கிறது. இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் போதும். கூட்டம் எவ்வளவு திரளான கூட்டம் தெரியுமா? அதனுடைய 24 சொல்லப்பட்டிருக்கிறது, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று நெருக்கினார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு வேண்டியது அவருக்குள் இருக்கிறது என்கிற விசுவாசம் எனக்குள் இருக்குமானால் எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் அந்த தடையை தாண்டி இந்த விசுவாசம் என்னை இயேசுவின் இடத்துல கொண்டு போகும். இவள் இந்த நம்பிக்கையிலே வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்தில் 29வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு. 30வது வசனத்துல, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் வேதனையை நீக்க வேண்டிய மருந்து இயேசுவுக்குள் இருக்கிறது. தூரம் போய் வேதனையை கூட்டாதே, நெருங்கி வந்து வேதனை நீங்கி சுகமா இரு. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சரீரத்துல, மனதுல, இருதயத்துல வேதனையோடு யாராவது இருக்கிறீங்களா? தூரம் போய் வேதனையை கூட்டாதிருங்கள், நெருங்கி வாருங்கள். வேதனை நீங்கி சுகமா இருக்க வேண்டிய கிருபையை கர்த்தர் தருவார். எந்த வியாதியானாலும் சரி, எந்த அடிக்காயமானாலும் சரி, குணமாக்கும் வல்லமை இயேசுவுக்குள் இருக்கிறது. நெருங்கி வந்து தொடும் கிருபையை சிலுவையிலே கர்த்தர் நமக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார் அல்லவா? தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்து அந்த கிருபாசன தண்டையில் நெருங்கும் தைரியத்தை கிருபையாய் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். விசுவாசத்தோடு நெருங்கி வாருங்கள், வேதனை நீங்கி சுகமாயிருப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் அப்படியே உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் தூரம் போய் வேதனைக்குள்ளாகிறோம், தூரம் போய் அதிக வேதனைக்குள்ளாகிறோம். இந்த நாளில எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி. எங்களுக்கு வேண்டியது உமக்குள் இருக்கிறது. எங்கள் வேதனை நீக்கும் மருந்து உமக்குள் இருக்கிறது. நெருங்கி வந்து வேதனை நீங்கி சுகமாயிருக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.